நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டயர் ப்ரெஷர் பற்றி பார்க்க போகிறோம். டயர் ப்ரெஷர் 4 டயரில் நமக்கு எப்போவுமே டயர் ப்ரெஷர் செக் பண்ணணும், மார்னிங்கில் செக் பண்ணிடணும். இப்போ சிலவங்களுக்கு எந்த டயரில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு தெரியாது. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கேரேஜ்லேயோ இல்லது பெட்ரோல் பம்பில் இந்த பெட்ரோல் அடிக்கிறவங்கள்ட்ட போய் கேட்பாங்க எவ்வளோ டயர் ப்ரெஷர் வைக்கணும்னு. அப்போ ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு ப்ரெஷர் இருக்கும். அப்போ இதை நம்மளே செக் பண்ணிடலாம், யார்கிட்டையும் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் டோரை ஓப்பன் பண்ணுங்கள். டோரை ஓப்பன் பண்ணச்சில் சைடில் இதேமாரி ஸ்டிக்கர் இருக்கும். இப்படி ஸ்டிக்கர் இல்லாத இதில், அதாவது பென்ஸ், பிஎம்டபிள்யூ அந்த மாதிரிப்பட்ட இதில் எங்கே ஒட்டியிருப்பாங்கன்னா, நம்ம பெட்ரோல் டேங்க்கு ஓப்பன் பண்ணக்கூடிய அந்த டோர் இருக்குல்ல, சின்ன டோர் இருக்குல்ல, அந்த பெட்ரோல் டேங்க்கு ஓப்பன் பண்ணக்கூடிய அந்த டோரில் இந்த மாதிரி சைஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நிறைய சைஸ் இருக்கும், ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம டயரில் என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸுக்கு எவ்வளோ ப்ரெஷர், ஃப்ரண்ட்டில் எவ்வளோ வைக்கணும், பேக்கில் எவ்வளோ வைக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். சில பிஎம்டபிள்யூ பென்ஸில் எல்லாம் ஃப்ரண்ட்டில் ஒரு டயருக்கு சைஸு ஃப்ரண்ட்டில் ஒன்று இருக்கும், ரியரில் ஒன்று இருக்கும். ஆனால் நம்ம நார்மலாக உள்ள டயர்கள்லாம் அப்படி இல்லை, ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஒரே சைஸ் தான். அதனால் நமக்கு அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரெஷர் மட்டும் எவ்வளோ அடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். இதில் வந்து 225/65R17 102H இப்படிப்பட்ட ஒரு டயரில் ஃப்ரண்ட் வந்து இந்த கம்பெனி கொடுத்துருக்கிறது எவ்வளோ அடிக்கணும்னா 36 அடிக்கணும். 36 BSI. நீங்கள் பெட்ரோல் பம்பில் ஃப்ரீ ஏர் செக் பண்ணச்சில் ஃப்ரீ ஏர் கொடுத்துருப்பாங்கல்ல, அங்கே நம்ம மீட்டரில் செட் பண்ணச்சில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா BSI அண்டு KG இப்படி கொடுத்துருப்பாங்க. சில இதில் பவுண்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பவுண்டுன்னு கொடுத்துருப்பாங்க. BSI இருக்கும், KG இருக்கும். இப்போ வந்து BSI வந்து 36, இதில் வந்து 36 கொடுத்துருக்கு. ரியர் வந்து 33 கொடுத்துருக்கு. எதுக்கு ஃப்ரண்டில் கூடுதலும் ரியரில் குறவும் கொடுத்துருக்காங்கன்னா, ஃப்ரண்டில் வந்து இன்ஜின் வெயிட் அதிகமாக இருக்கும். இன்ஜின் வெயிட்டு டிரான்ஸ்மிஷன்லாம் ஃப்ரண்டில் வரனால அதில் கொஞ்சம் கூடின ப்ரெஷர் வேணும். நீங்கள் டிக்கியில் கொஞ்சம் லக்கேஜ் கூடுதல் ஏற்றுறதா இருந்தால் ரியரில் கொஞ்சம் கூட்டி அடிச்சுக்கலாம், ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து என்னென்னா, இது வந்து ஸ்பேர் டயர். ஸ்பேர் டயர் வந்து எல்லா வண்டியிலையும் ஒன்று போல் இருக்காது. சில வண்டியில் நம்ம 4 டயர் இருக்குல்ல, அந்த டயர் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இந்த ஸ்பேர் டயர் வந்து சின்ன டயர், டோனட் டயர்னு சொல்லுவாங்க. சிலவங்கள்ட்ட அப்படி சொன்னால் தெரியும், டோனட் டயர்னு சொன்னால் புரியும். இதோட ப்ரெஷர் எவ்வளோன்னா 60 BSI. சிலவங்க எங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க, இந்த சின்ன டயரில் எவ்வளோ ப்ரெஷர் அடிக்கணும்னு கேட்பாங்க. அப்போ நம்ம 60 BSன்னு சொல்லிச்சில் 60 BSIயா, இந்த டயருக்கு இவ்வளோ அடிக்கச்சில் வெடிச்சு போங்க, நார்மல் டயருக்கு 35 தாங்க நாங்கள் அடிப்போம், நீங்கள் 60 அடிக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, 60 அடித்து தான் ஆகணும். இதிலே கொடுத்துருக்கு பாருங்க. அதேமாரி டோன்ட் யூஸ் ஸ்பேர் டயர் ஓவர் 80 கிலோமீட்டர், அதாவது 80 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டக்கூடாது. எதனாலனா இது வந்து சின்ன டயர், அது மட்டும் இல்லை ஸ்பீட் ரைட் வந்து குறைவு. அதேமாதிரி இந்த படம் கொடுத்துருக்காங்க. இந்த படம் கொடுத்துருக்குன்னா இதுக்கு காரணம் என்னென்னா, இந்த 4 டயர்லேயும் சென்சார் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. சென்சார் வந்து ஒரு டயரில் வந்து இப்போ 35 BSI அடிக்க வேண்டிய டயரில் 30 BSI வந்தவுடனே உங்கள் சென்சார் வந்து ஆன் ஆயிரும். எதுக்குன்னா டயர் ப்ரெஷர் குறைவாக இருக்குன்னு காட்டுக்கு ஆன் ஆயிரும். அப்போ நீங்கள் 35 BSI அடிக்கச்சில் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக போகும். சில நேரம் கொஞ்சம் ஓடச்சில் போகும், கொஞ்சம் ரன் பண்ணச்சில் இது போகும். ஆனால் நீங்கள் இந்த ஸ்பேர் டயர் ஃபிட் பண்ணச்சில், ஸ்பேர் டயர் நம்ம எப்போ ஃபிட் பண்ணோன்னா ஒரு டயர் டேமேஜ் ஆச்சுல நம்ம ஸ்பேர் டயர் ஃபிட் பண்ணுவோம். அப்போ அந்த டேமேஜ் ஆன டயரில் ப்ரெஷர் வந்து 0 ஆயிரும். 0 இல்லது 10, 30 கீழே எப்படியும் ஆயிரும். 30 கீழே ஆவச்சில் தான் நம்ம அந்த டயரை மாற்றுவோம். 30 கீழே ஆவச்சில் இந்த லைட் வந்து ஆன் ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஸ்பேர் டயர் ஃபிட் பண்ணச்சில் இந்த டயர் ப்ரெஷர் லைட் வந்து போகாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, எப்போ நம்ம இந்த டயர் டேமேஜ் ஆன டயரை வந்து புது டயர் ஃபிட் பண்ணியுமோ அப்போ தான் இந்த லைட் வந்து போகும். அதுக்கும் சில வண்டிகளில் ரீசெட் பட்டன் உண்டு, ரீசெட் பண்ணிடணும்.